Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு வரம்பு அதிகரிக்கப்பட்டது நடுத்தர மக்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் விலை மேலும் உயரக்கூடும் என்ற கவலை தரும் தகவல் வெளியாகியுள்ளது. நடுத்தர வர்க்க மக்களின் மாத பட்ஜெட்டில் மளிகை பொருட்களுக்கு ஒதுக்கும் தொகை கடந்த ஓராண்டாகவே கணிசமாக உயர்ந்து வருகிறது. சோப், டூத்பேஸ்ட், சமையல் எண்ணெய், காபி தூள், பழரச பானங்கள் போன்ற FMCG வகை பொருட்களின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளன. மூலப்பொருட்கள் விலை உயர்வு ஒரு புறம் என்றால், மறுபுறம் விற்பனை குறைந்து லாப விகிதம் குறைந்தது விலை உயர்வுக்கு மற்றொரு காரணம் என கூறப்படுகிறது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோத்ரேஜ், டாபர், டாடா கன்சியூமர், மேரிகோ, நெஸ்லே, அதானி வில்மர், பார்லே போன்ற FMCG நிறுவனங்கள் கடந்த ஆண்டுதான் தம் தயாரிப்புகள் விலையை 5 முதல் 20% வரை உயர்த்தின. சமையல் எண்ணெய் வகைகள் விலை கடந்த ஓராண்டில் 15% முதல் 40% வரை அதிகரித்துள்ளது. தேயிலை தூள் விலை 24%, கோதுமை மாவு விலை 16% என அதிகரித்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரிய வருகிறது. மேலும் சில நிறுவனங்கள் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் எடையை மட்டும் குறைத்து நிலைமையை சமாளித்தன. விலை உயர்வு சுமை வெளிப்படாமல் இருக்க குறைவான எடையில் சிறிய பாக்கெட்டுகளில் பொருட்களை விற்கும் யுக்தியும் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் மளிகை பொருட்களின் விலை வரும் வாரங்களில் அதிகரிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. விலையேற்ற அறிவிப்பை வெளியிட தயாராகி வருவதாக முன்னணி வீட்டு உபயோக பொருள் விநியோக நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. மீண்டும் ஒரு சுற்று விலை உயர்வு அவசியம் என கருதுவதாக கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சுதீர் சீதாபதி கூறியுள்ளார். மொபைல் போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் விலையும் அடுத்து வரும் வாரங்களில் உயரக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிவே இதற்கு முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது. பொருட்களின் விலை உயர்ந்தால் அவற்றை வாங்குவது குறைந்து ஒட்டுமொத்த தொழில்துறையும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போதுள்ள விலைவாசி உயர்வு இன்னும் 3 மாதங்களில் ஓரளவு கட்டுக்குள் வரும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மூலப்பொருட்கள் கொள்முதலுக்கு மானியம், GST வரி குறைப்பு போன்ற நடவடிக்கை மூலமும் பொருட்கள் விலை உயர்வை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்றும் நிபுணர்கள் அரசுக்கு ஆலோசனை கூறுகின்றனர். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.